வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை ரிலேட்ஸ். ஸோ இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த ஹோட்டல் அபூர்வா, இது வந்து அன்னூர் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அன்னூர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸில் வந்து இருக்குது. மேட்டுப்பாளையம்லேருந்து வரும்போது 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அபூர்வா ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் அபூர்வா ஹோட்டலில் தாராபுரமில் வந்து சாப்பிட்ருக்கேன். தாராபுரம் ரோட்டில் வந்து ஒரு அந்த பக்கம் ஏரியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல். ஹைவேல வந்துட்டு அங்கே போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே போனாங்க அப்படின்னா சாப்பிடாம போக மாட்டாங்க. டீ, ஸ்நாக்ஸு அண்டு டிஃபன் ஐட்டம், லன்ச்சு, டின்னரு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க. நிறைய கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறவங்க வந்து பார்க்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டும் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு, சட்னி, சாம்பார் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் அபூர்வா ஹோட்டல் போகல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 விதமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து வெஜ்ஜு, இன்னொன்று வந்து நான்வெஜ். ஸோ வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து செப்பரேட் கிச்சன் இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரேட்டு வந்து ஓரளவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் என்ன ரேட்டு இருக்குமோ அந்த ரேட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஒரு பசி இல்லை, சும்மா லைட்டாக ஏதாவது டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அபூர்வா ஹோட்டலில் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோளாபூரி 2, அப்புறம் வந்து ரோஸ்ட், நார்மல் ரோஸ்ட் 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சட்னியெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுட்டாங்க. பசியே இல்லை, சும்மா லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம். அதனால் வந்து லைட்டாக தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்கள் வேணால் ஹெவியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். அங்கே பூரி பேப்பர் ரோஸ் கேட்டப்போ முருகலாக இருக்குது. இது வந்து கார சட்னி, இது என்ன சட்னி? புதினா சட்னி, மீன் சட்னி நல்லா இருக்குது. கார சட்னி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் பார்க் ஏரியா இருக்குது. ஸோ வந்து கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்குது, ஒரு டாய் ஸ்டோர் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அங்கே. ஸோ அது போக வந்துட்டு இந்த சின்ன கோழி, ஆடு, கழுதை இந்த மாதிரிலாம் வந்து கிட்ஸ் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதுபோக வந்து பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. ஸோ ஒரு சின்ன பேர்ட் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம பேர்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இது குரங்குடா.
சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சு அங்கே வந்து சாங்ஸு ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சாப்பிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான் இது. நாங்கள் சாப்பிட்ட பில்லு வந்து ஃபைனலாக ஷோ பண்ணுறேன். ஸோ ரேட் என்னென்னு பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தோட ரேட்டுமே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக என்னென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.